பதிவு ஆரம்பிச்சாச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாயகி, நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. ம் மாதாந்திர கூட்டத்துக்காக இணைந்த அனைத்து ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ற கூட்டம் மட்டும் இல்லாமல், அம் நெறைய பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்போம். அவங்களுக்கும் சில உபயோகமான தகவல்களை பகிர்ற மாரி ஒரு கூட்டமா வச்சிருக்கோங்க. ம் அதனால நெறைய ஆசிரியர்கள் இணைந்தா நல்லாருக்கும். இல்லைன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பதிவு வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாங்க. ம். 4, 5 மாதமா வந்து ம் அ ம் ஐ தினமும் ஒவ்வொரு வாரமும் வந்து இப்ப நெறைய நேரம் செலவழித்து, இந்த வருடம் வந்து ஆசிரியர்களுக்கு நெறைய பணிகளை குறைக்கிற மாரி பேக்கிரவுண்ட்ல நெறையா பணிகள் நான் போட்டிருந்தாலும், இது பெரிய வேலை தான். என்னோட ரொம்ப நெருங்கிய தோழி வந்து பணிபுரியறனால எனக்கு வந்து தெரியுது. அவங்க எவ்வளோ நேரம் இதுக்கு செலவிடுறாங்கன்னு. உங்களோட பொன்னான நேரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க போன கூட்டத்திலேயே வந்து நெறையா கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அத நாங்க அத சரி பண்றக்கு மேம்படுத்த நெறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். இந்த வாரங்களும் வந்து நீங்க என்னாச்சும் கருத்து தெரிவிக்கணும், இன்னும் மேம்படுத்தலாம் அப்டின்னா, நீங்க எங்களுக்கு தெரிவிங்க. நன்றிங்க. சரண்யா. சுகதேவ் வந்து நம்ம பள்ளியில பணிபுரிய உதவி செய்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம அ வேலை தேடுறவங்களுக்கும், ஒரு ஆசிரியரா பணிபுரியறவங்களுக்கும் உதவியா இருக்குங்கிற சில தகவல நம்மளோட பரிமாறிக்க போறாரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஆசிரியர்கள் அ க்கு நம்ம இந்த பள்ளியில உதவி செஞ்சது மூலமா அவங்களுக்கு அ பள்ளியில முதல் முறையா வேலை கிடைக்கிறக்கு உதவி இருக்கு. அம் இதோட நம்மளோட பள்ளியில வேலை செய்றதோட அந்த ஹவர்ஸ், அந்த டெடிகேஷன் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் டூரிங் த அப்ளிகேஷன் ப்ராசஸ். அத பத்தி இன்னும் சுகதேவ் ரொம்ப விளக்கமா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சுகதேவ், வெனெவர் யூ ஆர் ரெடி யூ கேன் ஸ்டார்ட். சரிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் திரையில ஆ வாங்க. திரையில வந்தீங்கன்னா, பேசுற சுகதேவ் திரையில அவர்களுக்கும் இருக்கீங்களா? உதவியா இருக்கும். இப்ப தெரியுதுங்களா? தெரியுது. வணக்கங்க. இணை இணைஞ்ச ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஆ ஒ வணக்கம். ஆ இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு துறப்பு மாரி ஒண்ணு சொல்லிர்றேன். இது முழுக்க முழுக்க வந்து நான் வந்து அ நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து எப்படி வந்து என் ஒய்ஃப்‌க்கோ, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்‌க்கோ எப்படி நாங்க வந்து ஜாப் சர்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுல நாங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். பிளஸ் வந்து நம்மளுடைய அவ்வையார் பாடசாலையில ஆஸ் எ டீச்சராவோ, சப்ஸ்டிடியூட் டீச்சராவோ, டெக்னிக்கல் சப்போர்ட்டாவோ நீங்க இருக்கும்போது, ஆஸ் எ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா வந்து நம்மளால வந்து உங்களுக்கான வாலண்டரி ஹவர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து குடுக்க முடியும். அத வந்து நீங்க உங்களுடைய அ நீங்க என்ன மாரி ஜாப் நீங்க அப்ளை பண்ணாலும், அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸா. ஃபாரின் லிங்குஸ்டிக்ஸ் கேட்டகரி கீழ நம்ம வருவோம் ஆக்சுவலா. அத வந்து நீங்க அ அந்த இதுக்கு நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இதுல வந்து என்னன்னா, டீச்சிங் நம்ம 1 1/2 ஹவர்ஸ் எடுக்கிறோம் அப்டின்னா, ஆஸ் எ அட்மின் டீம் அந்த போர்ட்ல இருக்க நாங்க என்ன ஃபீல் பண்றோம் அப்டின்னா, இப்போ ஒரு கிளாஸ்க்கு மினிமம் 4 ஹவர்ஸ் அப்டிங்கிறது. ஏன்னா நீங்க எடுக்கிறது 1 1/2 மணி நேரம். அதுக்கான பிரிப்பரேஷன், எவாலுவேஷன், ஸ்டூடண்ட்ஸ் எவாலுவேஷனு, அந்த அவங்களுக்கு கிரேட் பண்றது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி, ஒரு கிளாஸ்க்கு மினிமம் 4 ஹவர்ஸ் அப்டிங்கிற மாரி நம்ம வந்து வாலண்டியர்ஸ் ஓட எஃபோர்ட்ட வந்து நம்ம அ கன்சிடர் பண்ணலாம் அப்டின்றத இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேரு இதுல ஏதாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஹவரா நான் ஸ்பெண்ட் பண்றேன் இஃப் யூ ஃபீல் கொஞ்சம் அடிஷனலா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறத விட நான் சப்ஸ்டிடியூட் நெறையா பண்றேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டூ கன்சிடர் அண்ட் சே டூ அஸ் ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நம்மகிட்ட சிஸ்டத்துல என்ட்ரி இருக்கு. எப்போ நீங்க டீச்சரா பண்றீங்க, எப்போ லாகின் பண்றீங்க, லாக் அவுட் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வித் எ கன்சிடரேஷனா வந்து நம்ம அந்த 4 ஹவர்ஸ் பெர் கிளாஸ் அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ 20 ஹவர்ஸ் 20 கிளாஸஸ் இருக்குன்னா, 20 இன்டு 4 அது அந்த ஹவர்ஸ வந்து நம்ம வாலண்டரி ஹவர்ஸா நம்ம குடுக்குறோம். மேபி டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அத வந்து நம்ம இப்போதைக்கு இதுதான் ப்ரோ டேட்டா பேஸ்ல தான் நம்ம இந்த ஹவர்ஸ நம்ம குடுக்குறோம். ஆ ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்டின்னா, இங்க ஏற்கனவே கிரீன் கார்ட் ஹோல்டர் அதாவது வொர்க்கிங் ஆத்தரைசேஷன் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. ஏற்கனவே கிரீன் கார்டோ இல்ல சிட்டிசன்ஷிப்லயோ இருப்பாங்க. பிளஸ் I-140ல இருக்கிறவங்க. இவங்கலாம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் போணும் அப்டின்னா, ஆல்ரெடி எல்லா கவுண்டி ஸ்கூல்ஸ் அதாவது பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கும், சப் டீச்சருக்கும் அவங்க என்ன கிரைட்டீரியா எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து
கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஆடட் ஆக்சுவலாக. எனி கிட்ஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கவுண்டிஸ் கேட்குற இதுவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய ஓன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் இன்னும் வந்து H4 EAD எனக்கு வரல, இல்லை எனக்கே H4 EAD வந்துருச்சு, ஆனால் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்தியா யுஎஸ்ல வந்து இப்போ வேலை நிமித்தமாக H1ல வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நம்ம இந்தியாவில் படித்த மார்க் ஷீட்டை வந்து அவங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக அந்த விசா ப்ராசஸ் நடக்கும்போது. அதனால் ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு அதான் டிபெண்ட்டுக்கு நம்ம அதை பண்ணும்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி, ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்குக்கு வந்து இந்த உங்களுடைய நீங்கள் படித்த மார்க் ஷீட்டை யுஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறது வந்து விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிடுறேன். தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணின அப்ரோச் என்ன அப்படின்னா ECE.org அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க தான் வந்து என்னோட திரையை நான் பகிர்ந்தே காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வெப்சைட் இதுதான். ஸ்க்ரீன் தெரியுதுன்னா சொல்லுங்கள். ECE.org. ஓகேங்களா? இவங்க வந்து அதான் ட்ரஸ்டபிள், அஃபிலியேட்டட், அப்ரூவ்டு ஆர்கனைசேஷன் தான் இவங்க. இவங்க கிட்ட வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் இந்தியாவில் படித்த மார்க் ஷீட்டை வந்து கோர்ஸ் லெவல் எவாலுவேஷன் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சர்வீஸ் ஃபீ இருக்குது, அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்க மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து அவங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் என்னுடைய பர்சனல் ஃபீல்டில் வந்து இந்த கோர்ஸ் பை கோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய சாம்பிள் ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த சாம்பிள் ரிப்போர்ட்டு. நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிச்சீங்களோ அதுக்கு யுஎஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிக் கிரேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம காலேஜில் கொடுப்பாங்க இல்லையா, காலேஜ் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட், இது எல்லாமே நம்ம ஒரிஜினல்ஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல்ஸை அவங்க வேலிடேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருவாங்க. நான் ஹைலி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா, நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2க்கும் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை யூ ஃபீல் எனக்கு இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷனை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிறது ஓகே. அதை வந்து பண்ணுறதுக்கு இந்த சைட்டில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷனு. இது ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் தான். அது நீங்கள் உங்களுக்கு எப்போனாலும் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து டைரெக்டாக இன்ஸ்டிடியூட்லேயே போய் செக் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்ப தேவையில்லை. இல்லைனா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த மட்டும் இது ரிலேட்டடாக இப்போதைக்கு அதுக்காக கேள்வி இருக்குங்களா? இது வந்து இந்த ECE.org நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெப்சைட்டை. இது வந்து சுகதேவ், இது என்ன எல்லாமே ஒரிஜினல் வச்சு பண்ண முடியுமா இல்ல போட்டோ காப்பி? போட்டோ காப்பி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல்ஸ் நீங்க அனுப்பணும் கொரியர்ல. அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுல உங்களுடைய ஒரிஜினலை வந்து அவங்க திரும்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இட்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் ப்ராசஸ்ங்க. உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்க கிட்ட போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 10 டேஸ் ஆயிரும். ஓகே. ஆமா. இதுல அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. நீங்க யூஜி என்ன பிஜி அந்த மாதிரி போட்டுட்டு எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எப்போ முடிச்சீங்க, அதுக்கு ஈக்குவலன்ட் யுஎஸ் கிரேட் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சிஜிபிஏ மாதிரி நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணுவோம், ஆன்லைன்ல என்ன பேக்கேஜ் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு என்ன பேக்கேஜ், பேமெண்ட், ஷிப்பிங், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபீட் பண்ணுவோம். என்னென்ன இதெல்லாம் இருக்கோ எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணுவோம் ஆக்சுவலா. அதை வந்து அவங்க வேலிடேட் பண்ணிட்டு தான் அவங்க போட்டோ காப்பி நான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த போர்ட்டல்லே பாத்தீங்கன்னா
இந்தியாவோட ஏஜென்சி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அது எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து ஒரிஜினல்ஸ் தான் அனுப்பிச்சேன். அங்கே இருக்கிற இருங்க. ஆர்டர் ரிப்போர்ட்னு போனால் அது அவங்க வந்து கண்ட்ரி கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரி நம்ம இந்தியா சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன போர்ட்டல் வழியாக அவங்க ஆன்லைன்லேயே அத்தன்டிகேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம். நான் பார்த்தேன். அந்த இதுல என்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் தேவைப்படுது சுகதேவ்? லைக் நம்மளுடைய செமஸ்டர் வைஸ் இதுதான் நமக்கு வந்து தேவைப்படும். செமஸ்டர் வைஸ் அதாவது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு ஒரு மார்க் ஷீட் இருந்தா ஓகே. இல்லைன்னா நம்ம இப்போ பிஇ படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட 8 செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த 8மே நம்ம அனுப்பணும். இல்ல அது இல்லைன்னா வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஓகே தானே? ஆமா, ஒரு கன்சாலிடேட்டர் இருந்தாலும் ஓகே தான். மற்றபடி இந்த கான்வகேஷன், இந்த ஃபைனல் டிகிரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதாவது கோர்ஸ் கோடு இருக்கணும், கோர்ஸோடைய நேமு, அந்த நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் இருந்தா போதும். ஆமா, இங்க இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ல போயிட்டு நீங்க இந்தியா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அவன் கிளியராகவே சொல்லுவான். இதோ இருக்கு பாருங்க, இவ்வளோ ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து டிஜிட்டலா வந்து வெரிஃபை பண்றதுக்கு ட்ரூ காப்பி இதெல்லாம் வந்து காலேஜஸோட டைப் வச்சிருக்காங்க இவங்க. ஓகே. இதுல வந்து நமக்கு ஏற்கனவே லாகின் இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற காலேஜஸ்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து இதுக்குள்ள அக்கௌண்ட்ல ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அவங்க போய் ஆன்லைன் அதுல சர்டிபிகேட்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு இதுல ஏனியா போன் சர்வீஸ் போடல. அதாவது நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி இல்லை, என் ஒய்ஃப் படிக்கும்போது. ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மார்க்லாம் கேட்பாங்க, 10th 12th. ஆக்சுவலாக 10th 12th பண்ணுறதை நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஆனால் அனுப்பணும் ஆக்சுவலாக. நீங்கள் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணினீங்களோ எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஒரிஜினல்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல்ஸ் தான். அட்டஸ்டட் காப்பி கூட they don't accept. ஆனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும். இட்ஸ் ஓகே. ட்ரஸ்டபுள் ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன். இதை எல்லாருமே படிக்கிற பசங்களும் இதுதான் பண்றாங்க. நீங்க எதுவுமே நோட்டரைஸ் பண்ணி எது அனுப்பிச்சாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரிஜினல்ஸ் தான் வேணும் ஆக்சுவலா. தே ஆர் வேலிடேட்டிங் ஆக்சுவலா. அவங்க கால் பண்ணி காலேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ் ஆக்சுவலா. யூனிவர்சிட்டிஸ் லெவல்ல அந்த சர்டிபிகேட்டை வேலிடேட் பண்றாங்க. அது பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு லைக் ஆத்தரைஸ்டு ஒன். இங்க யூஎஸ்ல நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் போகலாம். இத்தனை கண்ட்ரியோட அவங்க டைப் பண்ணி அவங்க பண்றாங்க. இந்த போட்டோகிராஃபி மட்டும் ஓகே. ஓகே. சில இதே மாதிரி சில வெப்சைட்ல வந்து போட்டோ காப்பி ஓகேன்ற மாதிரி பார்த்தேன். அது எந்த அளவுக்கு? ஆமா, அது எந்த அளவுக்கு, ஏன்னா ஆமா, நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு அதான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணணும், நோபடி ரைஸ்ட் எனி கன்சர்ன். என் ஒய்ஃப் அப்ளை பண்ணும்போது தே ஆர் இன்டகிரேட்டட் வித் த சிஸ்டம். அவங்க வந்து அவங்க வேலிடேட் பண்ணும்போது இவங்க டைரக்டா இந்த இன்ஸ்டியூட்டோட வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருது ஆக்சுவலா. சரி ஓகே. ஆமா. வேற இது எவ்வளவு சார்ஜ் எல்லாம் எவ்வளவு பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு 200 அளவுக்கு ஆச்சு. 200 பிளஸ் ஷிப்பிங். அதாவது ஒரு டிகிரிக்கு? ஆமா, ஒரு டிகிரிக்கு வந்து 200 பிளஸ் ஷிப்பிங். ஆமா. ஆமா. ஆனா வந்து நீங்க பண்ணும்போது அந்த கோர்ஸ் பை கோர்ஸ்னு ஒரு டைப் இருக்கும். அந்த டைப் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரே இது அது மல்டிபிள் டைப்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அதுல வந்து ஏதோ இருக்கு பாருங்க, இதுல வந்து சும்மா நீங்க படிச்சதை மட்டும் நீங்க எவாலுவேட் பண்றதுக்குலாம் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு அவ்வளவா யூஸ் ஆகல ஆக்சுவலா. இந்த கோர்ஸ் அதாவது நீங்க மெயினா வந்து இப்போ இருங்க, என்னுடைய ஒய்ஃப் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்ப நம்ம கோர்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கேப்சர் பண்ணும். இதுல வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மேக்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து காமிக்க முடியும். இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி.
அந்த அந்த டேர்மை இவங்க பார்க்கும்போது அது ஜியாலஜினா ஒரு எர்த் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் அதில் மேக்ஸும் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு as a சிலபஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த கோர்ஸ் வைஸாக போகும்போது வில் கெட் டு நோ ஓகே அந்த ஓகே. இன்ஜினியரிங்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துடும், அந்த டேர்ம்லேயே வந்துடும். இவங்க என்னன்னா இது ஸ்டெம் கேட்டகரியில் வருதா, அது வருதா, இது வருதான்ற மாதிரி கொஞ்சம் கிளாஸ் செக் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் ஓகே இவங்க மேக்ஸும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து இந்த டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் யூஎஸ்ல எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் மினிமம் வந்து ஒரு 60 கிரெடிட்ஸ் இருக்கணும், இல்லை 40 கிரெடிட்ஸ் இருக்கணும், ஒரு மினிமம் கிரெடிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே. அதனால வந்து இந்த டோட்டல் கிரெடிட்ஸ் இங்கே வந்துடும், இந்த கோர்ஸ் பை கோர்ஸ் வந்துடும். இவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, மேக்ஸ் படிச்சிருக்காங்க, சயின்ஸ்லாம் இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அதனால தான் வந்து நான் இந்த டைப் ஆஃப் கோர்ஸ் பை கோர்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சரி சரி ஓகே. ஆமாம், இதில் வந்து ஆல்மோஸ்ட் 195. அப்புறம் வந்து இந்த ஷிப்பிங் 2-வே ஷிப்பிங் இருக்கும். நீங்கள் அனுப்புறது அது எல்லாமே சீல்டு டாக்குமெண்ட்டில் தான் போகும். அது வந்து பண்ணிக்கலாம். அது வந்து ரஷ் சர்வீஸ்லாம் நான் பண்ணலை, நார்மலாக தான் பண்ணேன். மோஸ்ட்லி 1 வீக்கில் வந்துடுது டாக்குமெண்ட் சரி சரி ஓகே. ட்ராக்கிங்கோட. ஓகே தேங்க்ஸ் யூ. ஆமாம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக இப்போ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப் போவோம். சரிங்க, ஓகே. இந்த இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சப்ஸ்டியூட் டீச்சராகவோ இல்லை ஒரு செகண்டரி டீச்சராகவோ இல்லை ஃபுல் டைம் டீச்சராகவோ நம்ம வந்து இங்கே உங்களுக்கு இருக்கிற கவுண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள்ஸ் வேஸ். ஆனால் ஸ்ட்ரெயிட் வே அப்ரோச் என்ன அப்படின்னா உங்கள் கவுண்டியோடைய பேர் அதனுடைய கேரியர் போர்ட்டல் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா கவுண்டிக்கும் கேரியர் போர்ட்டல் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது தான் த ஸ்டேட் வே ஆஃப் அப்ளைங் ஃபார் த ஜாப்ஸ். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்த இண்டீடு அதெல்லாம் வந்து கவுண்டியோடைய ஜாப்ஸோட எப்பயுமே மேட்ச் ஆகாது. டோன்ட் ஸ்பெண்ட் டு யுவர் டைம் ஆன் தட். ஓகேங்களா? எனி கவுண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஷாம், இப்போ நீங்கள் உங்கள் கவுண்டி பேர் சொல்லுங்கள். ஷாம் சரி, ஷாமில் நாயகி உங்கள் கவுண்ட் ஃபோர்சைட் கவுண்டிங்க. FORSYTH. SYTH. ஓகே, கேரியர்ஸ்னு போட்டிங்கன்னா இங்கே இருக்க பாருங்க. இதை மாதிரி உங்களுடைய சைட்டோடைய இதுவே இருக்கும். ஆக்சுவலாக .gov 99% இருக்கும். இந்த .comலாம் கிடையாது ஆக்சுவலாக. எதுங்க ஸ்கூல் ஜாப் சொல்றீங்களா? ஆமாம், ஸ்கூல் ஜாப்ஸ். ஆமாம், கேரியர்ஸ்னு. ஆமாம், இதில் நீங்கள் போனீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய சைட்டு. டைரெக்டாக இந்த மாதிரி சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கவுண்டி ஜாப்ஸ்னா நாட் ஒன்லி ஸ்கூல் இல்லைங்களா, எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், இதுக்குள்ள எல்லா டைப்ஸுமே வந்துடும். பப்ளிக் அண்ட் யூட்டிலிட்டி, பப்ளிக் ஸ்கூல்ஸு, ரிக்ரியேஷனு, எல்லா ஜாபுக்கான இது எல்லாமே உங்களுக்குள்ள காமிக்கும். ஆக்சுவலாக பார்க்கு, ரிக்ரியேஷன் சென்டரு, எது வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிமிலராக வந்து இப்படி தான் இருக்கும் எங்களுடைய கவுண்டர் சைட்டு. எப்படி போனீங்கன்னா அந்த எடுஸ்டாவா ஏதோ ஒன்று சொல்றாங்களா? அது நான் அடுத்தது வரேன். அது வந்து என்னன்றதை நான் சொல்றேன் அடுத்தது. இதுதான் வந்து த ரைட் வே ஆஃப் டூ. இப்போ எங்களுக்கு வந்து ஹென்ரிகோ, ஓகேங்களா? ஹென்ரிகோ கவுண்டி கேரியர்ஸ்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து எங்களுடைய ஜிஓவி சைட்டு. நாங்கள் இதில் போய் சர்ச் பண்ணுறது தான் நமக்கு வந்து இட் வில் கிவ் தி அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த சைட்டில் போய் தான் நம்ம சர்ச் பண்ணோம். அதை விட்டுட்டு 99% நீங்கள் எந்த ஒரு .com சைட்லாம் போனீங்கன்னா யூ கனாட் அது வந்து த்ரூ ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது உங்களுக்கு நிறையா ஓப்பனிங் காமிக்கும், நிறைய இமெயில் வரும். இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகேங்களா? உங்கள் கவுண்டிக்கு இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதில் போய் கேரியர் சைட்டு மாதிரி இருக்கும், ஜாப் போடுற மாதிரி தான் இருக்கும். அதில் போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆல் த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா விச் இஸ் குட். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க.
வெரிஃபை பண்ணி சிஸ்டத்தில் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த சர்ச் அப்ளை எல்லாமே நடக்கும். இங்கே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ரொம்ப இதுவாலாம் இருக்கிறது இல்லை ஆக்சுவலாக. இது வந்து இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இது வந்து ஒருத்தவங்க கவுண்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து உங்கள் கவுண்டி சைட்டை வந்து நீங்கள் பாருங்க. இப்போ இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ யூஎஸ்ல இருக்கிற பப்ளிக் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஸ்கூல்னு ஒரு வெண்டார் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பவர் ஸ்கூல்னு ஒரு வெண்டார். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூலில் உங்கள் கிட்ஸ் எல்லாமே பவர் ஸ்கூலில் தான் அந்த கிரேடிங்லாம் வரும். ஆக்சுவலாக அது வந்து அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கவுண்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை விற்றுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக edustaff.org அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கிரியேட் பண்ணி, இது மூலயமா வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் டீச்சரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கேட்டகரிஸ் வந்து சப்போர்ட் பொசிஷனு, சப்ஸ்டிடியூட் டீச்சரு, எஜுகேஷன் இதுக்குன்னு ஒரு 3 கேட்டகரி கீழே வந்து அவங்க இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஓப்பன் ஃபார் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக அவங்க நிறையா ஸ்டேட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு 7-8 ஸ்டேட் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த EDU ஸ்டாஃப்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் தி ஸ்டேட்ஸ். இப்போ ஷாம் இருக்காரு, மிச்சிகன்ல இருக்காருன்னா, ஹி கேன் யூஸ் திஸ் EDS ஸ்டாஃப். அவங்களுடைய இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப்பர் ஃபார் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ வெர்ஜினியாவுக்குலாம் இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் என்னுடைய கேரியர் போர்ட்டல் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுடைய ஸ்டேட் இதில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, யூ ரெக்கமெண்டட் டு யூஸ் திஸ் சைட். ஓகேங்களா? இது வந்து edustaff.org. அதில் கொஞ்சம் இந்த ஸ்டேட் ரெக்வயர்ட் ஃபீஸ்லாம் போட்டிருக்காங்களா? அது என்ன எதுக்குன்னு தெரியுமா? எதுவும் இது எல்லாமே வந்து நீங்கள் வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதாவது பப்ளிக் செக்டாருக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இதில் இருக்கும் இந்த ஃபீ. நீங்கள் எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு நீங்கள் போகும்போது அவங்க ஒரு சீல் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ தே டோன்ட் சார்ஜ். எல்லாமே ஃப்ரீ தான். கவுண்டியில் வந்து உங்களுக்கு 0% $1 கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி சைட்டுன்றதுனால அவங்க வந்து இது மூலயமா வந்து கான்ட்ராக்டிங் ஜாப் யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா, தே ஹேவ் டு பே திஸ் அதை ஆன்போர்டிங் ஃபீ மாதிரி அவங்க எல்லா கவுண்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ரெக்கமெண்டட் உங்களுடைய கவுண்டியோடைய கேரியர் போர்ட்டல் தான் பெஸ்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா இது ரிலேட்டடா? சரிங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் டீட்டெயில்ஸு. லிங்க்டின்ல அட்டாச் பண்றதுங்க. அப்புறம் வந்து நான் டீச்சிங் ஏதாச்சும் நம்மளுக்கு போயிருக்காங்க இல்லைங்களா? அதை பத்தி. ஆமாம். நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து வாலண்டியரிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து நம்மளுடைய அவையார் பாடசாலையுடைய இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இட்ஸ் பார்ட் ஆஃப். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஈவன் தோ ஐ ஒர்க்ஸ் ஃபார் ஐடி. எனக்கு வந்து அந்த இதை நான் எப்பயுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் லிங்க்டின் ப்ரொஃபைலில். ஸோ ஏன்னா அதில் வாலண்டியரிங்னு நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதில் போயிட்டு நம்ம அந்த ப்ரொஃபைலில் வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் என்ன கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாமே நான் போட்டிருப்பேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இது வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய நீங்கள் என்ன ரோல் ப்ரொவைட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஹைலி ரெக்கமெண்டட் டு மென்ஷன் ஹியர். இப்போ யாராவது ஒருத்தவங்க எல்லா கவுண்டிலேருந்தும் எனக்கு யாராவது நம்ம ஸ்கூல்லேருந்து அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். கன்ஃபார்ம் அந்த ஆத்தரைஸ் பண்ணாமல் அவங்க பண்ணுறதில்ல. அதுக்காக இதெல்லாம் அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வாலண்டியரிங்னே ஒரு கேட்டகரியில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறது வந்து விச் இஸ் குட் ப்ரொஃபைலில்.
அடுத்தது என்னென்ன ஐடி சொன்னீங்க? நான் மறந்துட்டேன். அடுத்த ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கு நம்மளது எப்படி யூஸ் ஆகுது? ஆமா. வாலண்ட் இப்ப வந்து இப்ப நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஆ ஆ அ இப்போ நம்ம கிட்ட வந்து அ அந்த பாப்பா பேர் மறந்துட்டேங்க. அது என்ன ஹர்த்தாவா? ஹர்ஷித் அந்த சப்போர்ட் பண்ணாங்கல்ல, ஒரு இன்டர்ம் ஒரு பாப்பா வந்தாங்கல்ல. சரணையா. அந்த பாப்பா பேருங்க? ஹர்ஷிதான்னு நினைக்கிறேன். ஹர்ஷிதான் உதவி ஹர்ஷிதா. செய்றவங்க தானே? ஆமாமா. ஹர்ஷிதா. ஹர்ஷிதா வந்து வந்து அவங்க ஒரு காலேஜ் இன்டர்ம் ஆக்சுவலா. அவங்க இப்பதான் அது ஆக்சுவலா காலேஜ் சேர போறாங்க. 12th முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க. அவங்க இன்டர்ம்க்காக நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து டெக் சப்போர்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்க நம்மகிட்ட ஒரு 3, 4 மந்த்ஸ் வந்து பேக் எண்ட்ல ஃபுல்லா எல்லா அந்த ஷிப்பிங் எல்லாமே அவங்க தான் அந்த பொண்ணு தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இன்டர்ம் சர்டிஃபிகேட் நம்ம குடுத்தோம். அத அவங்க யுனிவர்சிட்டில குடுத்து, இட் பீன் அப்ரூவ்ட். ஓகேங்களா. அவங்க வேலிடேட் பண்றாங்க. ஓகே இவ்வளோ நாள் இருக்கா இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி, தே கிவ் தட் குட் சர்டிஃபிகேட். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஷி ஆல்சோ கெட் சம் கிரெடிட்ஸ். நம்மகிட்ட ஒரு 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணதுனால யுனிவர்சிட்டி கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அ அந்த மாரி அவங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சு ஆக்சுவலா. இதே மாரி வந்து இப்போ அ அ பேக் எண்ட்ல இப்போ டெக் சப்போர்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு டீச்சிங்ல இல்லனாலும், தே சப்போர்ட்டட் இன் த டெக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்து நம்ம அ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ராபின் ஐயா கூட நம்மளுக்கு நெறைய உதவி பண்ணாரு இல்லைங்களா? அவரும் கூட ரெஸ்யூம்ல நம்மளோட இது போட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு. நெறைய பேர் ஆமா, முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. ஆமா, முழுக்க முழுக்க பாடம் டிசைன் பண்ண உதவி பண்ணாரு இல்லைங்களா? ஆமா, ஆமா. அத வந்து நீங்க நீங்க அத வந்து உங்க ரெஸ்யூம்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எல்லாரும் டீச்சிங் அ அ அப்படின்றத விட எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டீச்சிங் தமிழ், தமிழ் அப்படின்லாம் போட்டுறாங்க. ஃபாரின் லிங்குயிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாமரான வேர்ட நீங்க யூஸ் பண்ணணும். ஹேண்டில்டு கிட்ஸு, மல்டிபிள் கிட்ஸ வந்து ஒரே நேரத்தில ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதேமாரி ஆன்லைன் டீச்சிங் போர்ட்டல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் Google கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆன்லைன் டீச்சிங் போர்ட்டல் இந்த மாரி வேர்ட்ஸ் தான் அங்க மேட்டர் ஆக்சுவலா. அத நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ல போடும்போது நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த நான் யூஸ் பண்ணும்போது இட் வில் கிவ் வேல்யூ ஆடர்ஸ் ஆக்சுவலா. ஒரு சில பேர் இல்ல, முக்காவாசி பேர் என்ன போடுவாங்கன்னா, ஐ வொர்க்ட் ஆன் Google கிளாஸ் ரூம். ஐ நோ ஹவ் டூ ஹேண்டில். அதெல்லாம் விட இந்த மாரி நீங்க பில்ட் பண்ணணும் ஆக்சுவலா. ம். அப்புறம் வந்து இந்த கிரேடிங் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. அ ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கு ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி டேர்ம்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு ஐடில இருந்தோம்னா, எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியுன்ற அந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம போடுறோமோ, அதேமாரி இங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கீவேர்ட்ஸா இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லும்போது. இப்ப சரிங்க. எங்களுக்கு தெரியாம நீங்க ஏதாவது உபயோகப்படுத்தி இருந்தீங்க. இன்னுமே என்னாச்சு பாயிண்ட் எங்களுக்கு தெரியல. நீங்க உதவ முடியும்னா, மத்த ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா? நீங்களும் சொல்லுங்க. நம்ம அ மத்தவங்களுக்காக சேர்த்துறோம். ஆமா. நம்மளுடைய டீச்சர்ஸ் நான் வந்து அ எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததிலயே பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம அ அந்த அ வெரிஃபிகேஷன் கோடு வந்து நான் வெரிஃபை பண்ணியிருக்கிறேன். வெரிஃபை பண்ணி நான் சர்டிஃபிகேட் நான் குடுத்துருக்கேன். அ நான் என்ன சொல்லுவேன்னா, மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் அ அ நீங்க அ அ அவேர் படச்சலையோட இருந்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க எல்லாருமே ஒரு சில பேர்லாம் கேட்கறாங்க. 4 வீக்ஸ் தான் ஆயிருக்கு, 5 வீக்ஸ் தான் ஆயிருக்கு. இல்ல 2, 3 மந்த்ஸ்லயே கூட ஒரு சில பேர்லாம் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட நான் குடுக்குறேன். பட் ஆனா அது உங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஆடடா இருக்காது. ஒரு 6 மந்த்ஸ் 8 ஏன்னா, இவங்க ஒரு இடத்துல அப்ளை பண்ணும்போது திரும்பி அங்கேருந்து வருது ஆக்சுவலா. அவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்டிங்கிறது. அதுக்கு நம்ம ஃபால்சிஃபைடான இன்ஃபர்மேஷன் குடுக்க முடியாது. சோ அண்ட் சோ டேட் அப்படின்னு இந்த டேட்ல இந்த டேட் வரைக்கும் இருந்தாங்க. என்ன ஒர்க் பண்ணோம்? என்ன நம்ம சப்போர்ட் பண்ணாங்க? அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் கேட்கறாங்க. ஸோ அத நம்ம கொஞ்சம் ப்ராமிசிங்கான ரைட் டேட்டா குடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த குரூப்ல யாராவது அ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஏதாவது அப்ளை பண்ணது, அ ஏதாவது ஜாப்க்கு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? சார் வணக்கம். நான் நிஷா பேசுறேன். வணக்கம்.
நான் உங்ககிட்ட இருந்து லெட்டர் வாங்கி அப்ளை பண்ணி நான் வீடியோ ஸ்டாஃப் ஜாயின் பண்ணிட்டு இப்ப சப்ஸ்டியூட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிறப்புங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ சார். அதுக்கு ஓகேங்க. மிக்க மிக்க நன்றி. எல்லாம் உங்களையும் சரவணன் சாரையும் தான் சாரும். இல்லைங்க, ஏன்னா நீங்க நீங்க சர்டிபிகேஷனும் அந்த லெட்டரும் கொடுக்கலன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா 1.5 year கூட இல்ல இல்லையா. ஆமா, ஆமா, லாஸ்ட் ஆமா. மே தான் ஜாயின் பண்ணேன். இந்த மே வந்து கேட்டிருந்தேன். ஓகே. ஆமா, இந்த மே கேட்டிருந்தேன். கரெக்ட். ஆமா. அது இத வந்து நம்ம நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்களோட லெட்டரும் இந்த சர்டிபிகேஷனும். ஆமா, அவங்களும் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க போல இருக்கு. மெயில் அனுப்பி இந்த டீச்சர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஆமா. அதனால அது அதுக்கு என்ன helpful ஆ இருந்தது. நான் இப்ப ஆமா. போயிட்டு இருக்கேன் சார் அந்த ஒர்க் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. ஏன்னா இத நம்ம டீச்சர்ஸ்க்கும் இத வந்து சொல்லணும் இல்லையா? அவங்க ஆமா. அத வந்து எந்த அளவுக்கு அவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா. நன்றி நம்ம சார். வந்து ஆமா. ரொம்ப நான் நன்றி. நன்றி. ஆமா. இத வந்து நான் ஆனா இதுவரைக்கும் அந்த அந்த $45 இருக்கு இல்லையா சார், அது எவ்ரி இயர் நம்ம ரினிவல் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க அந்த இடியூ ஸ்டாஃப் வழியா போனா இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா ஆமா. அது வந்து பவர் ஸ்கூலோடைய ஒரு அவன் ஒரு சப் ப்ராடக்ட். ஓகேங்களா? உங்கள வந்து ஜாப் சர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அதனால அவன் சார்ஜ் பண்றான். ஆ அது வந்து அதனால தான் அத சொன்னேன். அத நீங்க பண்ணீங்கன்னா ஏன்னா அவன் தான் உங்களுடைய ஆன்போர்டிங்கும் ஹேண்டில் பண்ணுவான். உங்களுடைய ஆமா, ஆமா. ஆன்போர்டிங் அவன் தான் எல்லாமே. உங்களுடைய ஆன்போர்டிங் ஹேண்டில் பண்ணுவான். உங்களுக்கான ஜாப் சர்ச் போர்ட்டலும் அவன் இடியூ தான் கிரியேட் பண்ணி குடுப்பான். பவர் ஸ்கூல் தான் உங்களுக்கு அந்த வெப்சைட் குடுப்பான். ஸோ அதனால தே ஆர் சார்ஜிங். ஆனா இப்ப கவுண்டி வழியா வந்தோம் அப்படின்னா, இந்த இது எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ ரெக்கமெண்டட் நீங்க கவுண்டி போர்ட்டல் தான். ஏன்னா கவுண்டி போர்ட்டல்ல போய் என்னால பண்ண முடியும். அவங்க ஒரு மீடியேட்டர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சர்வீஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவனுடைய அப்ளிகேஷன் தான் எல்லா ஸ்கூல்லயும் ரன் ஆயிட்டு இருக்குது. தே ஆர் பார்ட் ஆஃப் தட் பவர் ஸ்கூல் டூல் ஆக்சுவலா. பவர் ஸ்கூல் தான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அதான் வைப்பாங்க. டீச்சருடைய டைம் ஷீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே தான். அட்மின் எல்லாருக்கும் வந்து அந்த ஒரே கம்பெனி தான். அது ஒரு கம்பெனி தான் அது ஆக்சுவலா. பவர் ஸ்கூல் வந்து ஒரு ஐடி கம்பெனி. அவங்க தான் அதனுடைய சப் டிவிஷன் தான் இந்த edustaff.org. அதனால தான் அவங்ககிட்ட அவன் வந்து சார்ஜ் பண்றான். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் சார். இந்த இடியூ ஸ்டாஃப் லெவலியா நம்ம போனதால நம்ம ஸ்டாஃபா ஆயிடுறோம். சரி, இடியூ சப்ஸ்டியூட் டீச்சரா ஆயிடுறோம். ஆனா நமக்கு எப்ப தேவையோ நாட் அவைலபிள் போட்டுட்டு நம்ம மத்த வேலை ஏதாவது இருந்தாலும் அந்த வேலையை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது தேவைனாலும் இதையும் பண்ணிக்கலாம். அந்த வேலை தேவைனாலும் அதையும் பண்ணிக்கலாம். நாட் அவைலபிள் மட்டும் போட்டுட்டு நம்ம கான்ட்ராக்ட் மூலியமா ஏதாவது இப்ப ஸ்டேட்லயோ இல்ல பிரைவேட்லயோ எங்க ஜாப் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மந்த்ஸ்க்கு 6 மந்த்ஸ்க்கு அது மூலியமா அந்த ஒர்க்கும் நம்ம பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே. இது புது இன்ஃபர்மேஷன். இது வந்து எனக்கு தெரியல. ஆமா, இத நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சார். அதனால தான் நான் இத வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. நான் இப்ப கான்ட்ராக்ட் மூலியமா 3 மந்த் எனக்கு மறுபடியும் வேற இடத்துல ஸ்டேட்ல கிடைச்சது. அதுல இப்ப போயிட்டு இருக்கேன். ஆனா அங்க வந்து நான் மெயில் அனுப்பி சொல்லிட்டேன். இது மாதிரி நான் 3 மந்த்துக்கு நாட் அவைலபிள் சொல்லிட்டேன். அவங்களும் நீங்க வந்து எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே இங்க நாட் அவைலபிள் போட்டு உள்ள வச்சிருங்க. நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டோம். இது வந்து நான் இந்த இடியூ ஸ்டாஃப் மூலியமா போனதால அவங்க எனக்கு சொன்னாங்க. இது நீங்க கவுண்டி வழியா போனா எனக்கு அது எப்படின்னு தெரியல. இருக்காது. ஏன்னா அது ஆமா. அதனால அதுவும் நமக்கு பெஸ்ட்டா தான் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வேலை இல்லைன்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல சார். ஆமா. வேலை தேடிட்டும் இருக்கணும்னு எதுவும் இல்ல. இத நம்ம ஒரு பேக்கப்பாவும் வச்சுக்கலாம். இல்லன்னா மெயின் கோர்ஸாவும் வச்சுட்டு அத பேக்கப்பா வச்சுக்கலாம். ஆமா. என்னோட சஜஷன் இது சொல்லணும்னு இருந்தது. அதனால நான் இது பண்ணேன். தேங்க் யூ சார். நன்றி. இங்க வேற யார் இருக்காங்க? செந்தூரி அப்ளை பண்ணியிருக்காங்க. திவ்யா வணக்கங்க. யாருங்க? அஷ்மிதாங்க. வணக்கம் அஷ்மிதா. அஷ்மிதா இருக்காங்க. நம்மளோட பள்ளியில வந்து 2 வருஷம் நான் வந்து டீச்சிங் பண்ணேங்க தமிழ் பள்ளியில. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு எங்களோட கவுண்டி ஸ்கூல்ல அப்ளை பண்ணேன். எங்களுக்கு பப்ளிக் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் எதுவும் இல்ல. எங்களுக்கு வந்து தனியா ஸ்டாஃபிங் ஏஜென்சிஸ் எதுவும் இல்ல. ஒரு சில கவுண்டீஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. அதனால எங்களோட ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கிட்டு, அதுவே அவங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு EAD, எங்களோட லைசென்ஸ், எங்களோட லீசிங் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ட் கேட்டாங்க. அப்புறம் கிளியரன்ஸ் ஒண்ணு கேட்டாங்க. இது 2ம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்க்கு ஆக்சஸ் குடுத்து, அதுலருந்து எங்கள வந்து கிளாஸஸ் பிக் பண்ண சொன்னாங்க.
அந்த மாதிரி நான் ஒரு 4 மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நான் டீச்சிங் ஜாபுக்கு நான் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிட்டேங்க. அந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டர் அதெல்லாம் ஆட் பண்ண சொன்னார் இல்லையா சுகதேவ் ஐயா? நீ அதை யூஸ் பண்ணியா அஷ்மிதா? நாங்க மென்ஷன் பண்ணோங்க. நம்மளோட ஸ்கூல்ல இருந்து சர்டிபிகேட் குடுத்தாங்க இல்லைங்களா? சோ என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து நம்மளோட ரோல் என்ன? நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றோம்? அப்புறம் எவ்வளோ மணி நேரம் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். சோ ம். அது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து நம்ம இத பண்ணியிருக்கோமா? நம்ம உண்மைய தான் சொல்றோமா? அப்படின்னு அவங்களும் வெரிஃபை பண்ணிருவாங்க. நம்ம ம். ஆர்கனைசேஷனும் அதுக்கு வந்து உண்மையா இருக்காங்கன்னா, நம்ம குடுத்த டீட்டெயில்ஸ் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுவாங்க. வி கேன் நாட் ம். பிரசன்ட் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நான் வந்து ம். ரொம்ப நாள் இருக்கேன். அந்த மாதிரி நீங்க எதுவும் குடுக்க முடியாது. டியூவல் சைட் தே வில் வெரிஃபை அஸ். ஃபார் தி நீ டீச்சர்ஸ். லிங்க்டின்லயும் போட்டிருக்கியாடா ஈவென்ட் மேனேஜர் அப்படின்ட்டு, ஈவென்ட் கோஆர்டினேட்டர்னு? போட்டிருக்கேங்க. ஆனா ஏன்னா கனெக்ட் அத பண்ண ஏன்னா நான் வந்து நெறைய ஜாப் தேடிட்டு இருக்கேன் கன்சல்டன்சிஸ் மூலமா. ம். சோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாலண்டியர் ஒர்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரிடா. ஏன்னா ஈவென்ட் கோஆர்டினேட்டர்லாம் ராத்திரி பகலா பார்க்குற வேலை. நீங்க இப்ப ஈவென்ட் வந்துருச்சு அப்படின்னா, பொங்கல் விழானா ஒரு வாரம்லாம் நீ தூங்காமலாம் வேலை செய்ற இல்லையா? அதான் சொன்னேன். அந்த ஹவர்ஸ் நம்ம கேப்சர் பண்ணணும்ல. அதுக்காக கேட்டேன். நன்றிடா. எல்லாரும் டீமா வேலை பார்க்குறோம். நெறைய பேர் உதவி பண்றாங்க. பட் கோஆர்டினேட்டர் வேலை அது எவ்வளவு கடினம் எங்களுக்கு தெரியும். நன்றிடா. நன்றிங்க. வேற யாராவது இத பயன்படுத்தியிருக்கீங்களா? இல்ல இது தவிர வேற என்ன இன்ஃபர்மேஷன்? என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அஷ்மிதா பண்ணியிருக்காங்க, நஜ்மா, சுதா சரி. கோபி, பரம கல்யாணி, சித்ரா இளங்கோவன், நிஷா சதீஷ்குமார், ரம்யா ரம்யா கொலான்சி, சிந்தூரி, நிவேதிதா, திவ்யா பாலசுப்ரமணியன், அபிநயா நடராஜ். இவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க அனிதா சுப்பிரமணி அப்படின்னு அவங்களும் வாங்கியிருந்தாங்க நம்மளோட பள்ளிக்கூடத்துல. அமிதா எஸ். நான் அஷ்மிதா நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டேன். அமிதா. அனிதா அமிதா. அவங்களாம் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இங்க நம்ம வாலண்டியரிங் பண்ணாங்க. அவங்க லெட்டர் கேட்டாங்க, நம்ம பள்ளியில இருந்து கொடுத்து அவங்க வேலையிலயும் சேர்ந்துட்டாங்க. இன்னொன்னு சார் சொல்லணும், நான் விஷா பேசுறேன். இவங்க வந்து நம்மளோட ஆட்டிடியூடும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே ஆஃபர் பண்றாங்க சார். ஃபுல் டைம்க்கு டீச்சராகவே வர சொல்றாங்க. நம்ம இப்போ பார்ட் டைமா போயிட்டு இருக்கோம், சப்ஸ்டியூட்டா போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க மெயில் அனுப்பி நீங்க உங்களுக்கு ஆர்வமா இருந்தா நீங்க ஃபுல் டைம்லேயே கட்டி டீச்சர் பேமெண்ட்டை நாங்க சப்மிட் பண்றோம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபர் பண்றாங்க. இது எனக்கு 2 ஸ்கூல்ல இருந்து வந்தது. ஆமாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம எவ்ரி ஃப்ரைடே நம்ம என்ன ஃபேஸ் பண்றோமோ சேம் சுச்சுவேஷன் தான் வந்து ஈவன் எனி கவுண்டி ஸ்கூல்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த அதாவது லீவ்ல போற டீச்சரை ஹேண்டில் பண்ண முடியாம, அதாவது அவங்க கவுண்டி லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆப்சன்ஸ் வருது டீச்சர்ஸ்க்கு. சோ ரீசன் இருக்கலாம், அவங்க பிடிஓ, வெக்கேஷன் எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ அவங்களால பேக்கப் நம்ம ஃப்ரைடேக்கு எப்படி நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே நம்ம டீம் எவ்வளோ ஒரு பரபரப்பாக அந்த ஒரு 5 மணி நேரம் நடக்குதோ, அது வந்து ரியலா ஸ்கூல்லயும் நடக்குது. ஆக்சுவலா தே நீட் லாட் ஆஃப் ஸ்டாஃப். நாளைக்கு நீங்க மியூட்ல இருக்கீங்க. அது வந்து ரியலா நடக்குது. ஸோ ஒன்ஸ் தே ஐடென்டிஃபைட் த ரைட் பீப்புள், ஒரு 6 months இருக்காங்க அப்படின்னா தே ஆர் காலிங் ஃபார் அந்த ஃபுல் டைம் கேட்குறாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே அது ஈஸி. தே வில் டேக் கேர். ஆமா, அதே மாதிரி வந்து இங்க எனக்கு இந்த ஸ்கூல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாமே தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க அந்த அந்த இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெருசா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க எல்லா ஸ்டாஃப்ஸும். ஆமா, தே ஆர் வெரி நம்ம கம்ஃபர்டபுள். போனாலும் நல்ல ஒரு மரியாதையா வாங்க இருங்க. சப்ஸ்டியூட்டும் இல்லாம நமக்கு ஒரு நல்ல மரியாதையா ஃபர்ஸ்ட் நம்ம வணக்கம் சொல்ற மாதிரி அவங்கள நம்மளை இன்வைட் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 ஸ்கூல்ல அதை நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. மேபி ஒரு சில என்ன அந்த அளவுக்கு நீங்க வேணுமான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சில சர்டிபிகேஷன்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. அந்த ஆமா, சைல்டு அபியூஸ், சைல்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கவுண்டிலுமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ சர்டிபிகேட் தான். எனக்கும் கொடுத்திருந்தாங்க சார். ஒரு 16 கோர்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து பண்ண நம்ம சொல்லுவாங்க. ஆன்சர் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் அவங்க உள்ளே எடுக்கிறாங்க.
ஆமா, ஆமா. அத வந்து நீங்க முன்னாடியே படிச்சு, நீங்க அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க வாங்கி, அத நீங்க ரெஸ்யூம்லயே நீங்க போடலாம் ஆக்சுவலா. ஆல்ரெடி ஓகே. ஐடி அது வந்து ஓப்பன் தான். எனிபடி கேன் டூ ஆக்சுவலா. ஆஸ் எ பேரண்டாவும் அத தெரிஞ்சுக்கணும். டீச்சராவும் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாலும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த சர்டிஃபிகேஷன்லாம் நீங்களே சும்மா அது வீடியோ மாரி தான் இருக்கும். ரொம்ப ஆமா, பெருசாலாம் ஆமா. இருக்காது. வீடியோ வீடியோ முடிஞ்சோனே 2 கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்ட். அவ்வளோதான். அந்த 2 கொஸ்டினுக்கு நீங்க 4 வாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த 2 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிற போறீங்க. யூ வில் கெட் த சர்டிஃபிகேட். அத நீங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் தி சைல்ட் அபியூஸ் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் இஷ்யூட் பை உங்க கவுண்டி பேர் போடும்போது, சான்சஸ் ஆஃப் பிக்கிங் த ரெஸ்யூம் வந்து அதிகம் ஆக்சுவலா. நெறைய பேர் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் வரலனா, தீஸ் ஆர் த ரீசன்ஸ். ஆமா. நீங்க நல்லா கரெக்ட்டான நேரத்துல சொன்னீங்க. அது ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து அத டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அவங்க நம்ம ஆமா. ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கும்போதே அத டவுன்லோட் பண்ணி நம்ம அப்புறம் கூட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். தேவை இல்ல டவுன்லோடே கூட வச்சு நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆமா. சப்மிட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க. சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ வேற ஏதாவது இருக்குன்னா, நீங்க எந்த நேரத்திலயும் நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. ம். ஐயா, அப்புறம் நம்ம குஹனுக்கு வந்து கனெக்டிகட்ல வந்து டீன் கிட்டுக்கு வந்து நான் அவார்ட்ஸ் போட்டு கொடுத்தாங்க. நமக்கு நல்ல காலேஜ்ல செலக்ட் ஆகுது ரொம்ப உதவியா இருந்துச்சு. அப்புறம் பிரசிடென்சியல் அவார்டுக்குலாம் கொடுக்குறோங்கய்யா. ம். அதனால இப்போ இங்க இருக்கிற ஆசிரியர்களோட குழந்தைகள், டீன் குழந்தைங்க இல்ல சின்ன குழந்தைங்க தான் இன்னும் வந்து ஹை ஸ்கூல் போலனாலும் நீங்க இப்பவே அவங்களுக்கு பயிற்சி பண்ணனாலும் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம இந்த வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா? 200 மணி நேரம்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதனால இது ஒரு உங்களுக்கு நினைவூட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. நமக்கு அந்த அசைன்மென்ட் டீம் இருக்காங்க. அவங்க எவ்ரி வீக் வந்து தே ஆர் ப்ராம்ப்ட் அவங்க ரொம்ப இதுவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது எனக்கு. அதுல அங்க ஒரு ஹித்தான ஒருத்தவங்க இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க அவங்க தான் அதுல மெயின் பேக் போன் பில்லர். நீங்க உங்க அசைன்மெண்ட்லாம் எந்த ஸ்லிப் ஆகாம இருக்கு அப்படின்னா இஸ் த பேக் போன். அவங்க தான் கடந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நிறைய சின்ன பசங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஆமாங்க. என்னோட பையனும் அதுல இருக்காங்க. இந்த ஆமா. மாரி இந்த வகுப்பு பண்ண சொல்லி என் பையன் வந்து 12வது படிக்கிறாங்க. அவனுக்கு வந்து இப்ப காலேஜ் செலக்ட் ஆயிருக்குங்க ஒரு காலேஜ்ல. சரண்யா கலைக்கணும்னு நெனச்சேன். நேரம் இல்ல. அவன் ஜார்ஜியா ஸ்டேட் யுனிவர்சிட்டில வந்து அக்செப்ட் ஆயிருக்குதுங்க அவனுக்கு. அவனும் வந்து இந்த அவையார் பாடசாலையில பண்ண வாலண்டியரிங் ஹார்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாங்க. ஆனா இதுல ஒரு சில பேரண்ட்ஸ் நான் அதையும் நம்ம சொல்லணும். தே ஆர் என்ரோலிங். அவங்க எங்க கிட்ட பண்ணுவாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி என்ரோல்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. தே ஆர் நாட் கண்டினியூஸ்லி அவங்களால அவங்க பண்ண மாட்றாங்க. மேபி அதை அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. எவ்ரிபடியா. ஆனா அதை வந்து ரெகுலரா ப்ராம்ப்டா பண்றது என்னன்னா ஒரு 5 பசங்க பண்றாங்க. அப்புறம் அவங்க கித்தா மேற்பார்வை செந்தில் பிரியா பார்த்துப்பாங்க. இப்ப நம்ம அசைன்மெண்ட் பக்கமே நாங்கெல்லாம் போறதே கிடையாது. ஒரு டைம்ல அது வேக்கையமான ஒரு ஜுரம் வந்த ஃபீல் ஆயிரும். இத்தனை கிளாஸ்க்கு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அது போறதே இல்லை. ஹித்தா தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ். அந்த பக்கமே இப்போ போறது இல்லை. இப்போ கிளாஸு கூட நாங்கெல்லாம் வர்றது இல்லை. டெக்ஸ்ட் போட்டுறாங்க. கால் பண்ணா மட்டும்தான் வரும். அது எப்பயுமே நாங்க ஸ்டேஜ் போறதோட சரி, ஸ்டேஜ் போட்டு எல்லாரையும் மேலே ஏற்றி விட்டுட்டு அவ்வளவுதான் ரன் பண்ணிக்க வேண்டியதான். அன்லீல் இஷ்யூ வரல அப்படின்னா. ஆனா பேக் எண்ட்ல வந்து டெக் டீம் வந்து அக்ரெசிவா ஒர்க் பண்ணிடும். இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து மோர் தென் 450 டிக்கெட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அது போக இந்த சேட்டு கால்லாம் எல்லாமே அஃபிஷியலா நம்ம சிஸ்டத்துக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி 450 டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பேக்லாக் எப்பயுமே 2 டிக்கெட் 3 டிக்கெட் தான் இருக்கும். அதுக்கு மேல எதுவுமே இருக்காது. அது மாதிரி ப்ரியாரிட்டி இல்லாத டிக்கெட்டை வேணா அப்படியே விட்டு வச்சிருக்கோம். அது மற்றபடி எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே டெக் டீம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ரெகக்னேஷனை அதை நம்ம பேக்கில் கொடுக்கணும். ஐயா, எனக்கு சுகதேவ் ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. மாணவர்களுக்கு எந்த வயதுல இருந்து நம்ம வந்து வாலண்டியரிங் கொடுக்கறது லீகல்ங்க? ஒரு 10 வயது அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். 10 வயது ஹை ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்போ ஏன்னா அதை அவங்க கிரெடிட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது ஆக்சுவலா. இப்போ எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை தே ஆர் நாட் அவங்க பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் ஓகே. தே ஆர் நாட் யூசிங் ஃபார் தேர் growth.
எனக்கு புரிஞ்சுதுங்க. ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு அவர்ஸ் குடுத்துட்டு வேற எதுனாச்சும் மாரி நம்ம அவங்களுக்கு பரிசு மாரி குடுக்கலாம். எதுக்காக கேட்கிறேன்னா, நேத்து வந்து தமிழ் தேனி கண்டக்ட் பண்ணோம் இல்லைங்களா? அப்ப வந்து ம். ஒரு இது நாங்க ஒரு கருத்து ஒரு பெற்றோர் சொன்னாங்க. ரொம்ப உதவியா இருந்துச்சு. என்னன்னா, இப்ப நம்ம ஃபெட்னா அனுப்பிச்ச லிஸ்ட் இல்லைங்களா? 60 ம். டாபிக்கு 60லிருந்து ஒவ்வொன்லயும் 20 பெயர்கள் இருந்துச்சு. அப்ப 1200 பெயர்கள் வந்து குடுத்திருந்தோம். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, 8 வயதுக்குள்ள மாணவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டர், டிராக்டர்லாம் வந்துச்சு. அப்ப வந்து ம். பார்த்தீங்கன்னா, ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தை இருக்கு. அது படிச்சா ஓகே. ஆனா நம்ம கேள்வி கேட்கும்போது வந்து படங்கள் காட்டுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பதான் இருக்கணும். டிராக்டர் படம் போட்டா அந்த குழந்தைங்களுக்கு புரியல. அப்ப அந்த ம்ஹ்ம். பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க ஔவையார் பாடசாலை தளத்திலேயே போயிட்டு ஏன் வந்து படத்தோட இது போடக்கூடாது? அதாவது இப்போ இந்த மாரி கணினி கணினி சம்பந்தமானது, மவுஸ் அந்த மாரி வருதுன்னா, அதுல இந்த 20 படங்கள். அப்போ அந்த மாரி பிபிடி இருந்துச்சுன்னா, படிக்கும்போது உதவியா இருக்கும். குழந்தைங்கலாம் நேத்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மேல படிச்சிருக்காங்க. பாடி பார்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. கீழ வர வர கடினமான வார்த்தைகள் படிக்காதனால, நேத்து குழந்தைங்கலாம் பயங்கர அப்செட். எனக்குமே அப்செட்டா இருந்துச்சு. அவங்க சொல்ல முடியலன்னு அவங்க வருத்தப்படுறத பார்க்கவே முடியல. ம்ஹ்ம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா ஈஸியான வேலை. ஒரு 9 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, மொபைல்ல, லேப்டாப்ல விளையாடுற குழந்தைகிட்டயே குடுத்தோம்னா, அவங்களே பிக்சர் எடுத்து ஒரு பிபிடி ரெடி பண்ணி தர முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த மாரி வேலைகள நம்ம அந்த மாரி வாங்கிட்டு, நம்ம வாலண்டியரிங் ஹார்ஸ் குடுத்துட்டு, ஏன்னா அவங்க ஃபியூச்சரா அவங்க வருங்காலத்துல அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் பில்லரா வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா வரப்போறாங்க. நம்ம வந்து ஒரு பரிசு மாரி கூட குடுத்துடலாம் இல்லைங்களா? அப்படின்னு நெனச்சேன். இது ம். வந்து என்னோட கருத்துங்க. நீங்க மனசுல வச்சுட்டு இது டிசைன் பண்ணுங்க ஐயா. அந்த சுகதேவ் ஐயா. பிரசிடென்ஷியல் அவார்ட் எல்லா வயது குரூப்புக்கும் குடுப்போம் இல்லைங்களா? வயது லிமிட் இருக்கு. அந்த பிரசிடென்ஷியல் அவார்ட் அ நாமினேஷன் வந்து அல் எந்த இல்ல வயதினரும் பண்ணலாம். இல்ல பிரசிடென்ஷியல் அவார்டுக்கு வந்து அ அ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிட்டிசனா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நெறைய பேர் வந்து அதுல அந்த ஓ! அந்த அந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஏன்னா அது அது அப்படிதான் டிசைனே பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோகிராம் ஆக்சுவலா. நெறைய பேர் இங்க H1லயோ இல்ல கிரீன் கார்ட்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க. அது வந்து நம்ப பண்ணாலும் அத தே கேனாட் கெட் தட் ஆக்சுவலா. ஆ இல்லைங்க. அ வயது வரம்பு இருக்கான்ற கேள்வி. வயது வரம்பு எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து அத அசஸ் பண்றோம். தே ஹேவ் டூ அப்ளை. செந்தில் பிரியா கை தூக்குனாங்க. ஆமாங்க. வணக்கம் பிரியநாயகி. வணக்கம் சுதா. வணக்கம் சரண். அ மிடில் ஸ்கூல்ல இருந்து நேஷனல் ஜூனியர் ஹானர் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குங்க. மிடில் ஸ்கூல்ல இருந்து அஃபிஷியலா வந்து வாலண்டியரிங் வந்து ஸ்கூலுக்குமே தேவைப்படும். ஸோ மிடில் ஸ்கூலர்ஸ் வந்து ஒரு சில சமயம் வந்து நேஷனல் ஜூனியர் ஹானர் சொசைட்டி, ஹை ஸ்கூலுக்கு போறப்ப அது மாறிரும். ஸோ இதுல இருந்து மிடில் ஸ்கூல்ல இருந்து அஃபிஷியலா ஸ்கூலுமே கேட்பாங்கங்க. அதுதான் சொல்ல வந்தேங்க. வாலண்டியரிங் ஹவர்ஸ்க்கு. ஓகே. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அது பதில் நம்ம எல்லா வயதினரும் நம்ம ஓரளவுக்கு அவங்க உதவி செய்ய முடிஞ்சுன்னா, அவங்க பயன்படுத்திட்டு நம்ம கண்டிப்பா அத தன்னார்வலர் நேரங்கள்ல குடுக்கலாம். அது கரெக்ட். அவங்களுக்கு உதவியா தான் இருக்கும். ஆமா நிச்சயமா. ஏன்னா ம். ஆமா. நம்ம அந்த வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம இதுல வந்து அ பெருசா ஏன்னா அவங்க அவங்க பண்ணதுக்கு நம்ம குடுக்க போறோம். அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அவங்க பண்ணிக்கிறது தான் அ அத வேணும்னா ஏதோ ஒரு ஜென்ரலா ஒரு சர்டிஃபிகேஷன் போர்டு மாரி அவங்களே அப்ளை பண்ணி, அப்ரூவல் மாரி நம்ம குடுத்து நம்ம வேணா இப்ப எப்படி நீங்க அப்ரிசியேஷன் லெட்டர் குடுக்குறோமோ, அந்த மாரி வேணா நம்ம ஒண்ணு ஜெனரேட் பண்ற மாரி ஆட்டோ ஜெனரேட் கூட நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் அவங்க ம். அக்குமுலேட் பண்ணும்போது வேணா ஃபைனலா அவங்க அவங்க போய் குடுக்கும்போது வேணா ஒரு ஃபைனலா கன்சாலிடேட்டட் வேணா நம்ம எடுத்து குடுத்துக்கலாம். ம். அப்படி சரிங்க. நம்ம ஆமா. ம். மத்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லுங்க. நன்றிங்க செந்தில் பிரியா. ஆ நீங்களும் இந்த மாரி மேடம். எதனாச்சும் சொல்லுங்க ஜெயபாரதி. சாரி மேடம். இல்ல இதுக்கு ரெலவெண்டா இல்ல. பட் ஒரு சின்ன டவுட் இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இல்ல இங்க உள்ள நம்ம ஸ்கூல் வந்து அமெரிக்கன் அசோசியேஷனோட அஃபிலியேட்டடான ஸ்கூல் தானே. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட ஸ்கூல்ல பசங்களோட ஸ்கூல்ல வந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதர் லாங்குவேஜ் படிச்சோம்னா. பட் அது யாரை காண்டாக்ட் பண்றது, எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இப்ப நீங்க இத பசங்கள பத்தி பேசினோனே எனக்கு ஞாபகம் வந்தது. அ யாராவது ஒரே யாராவது ஒரு கமெண்ட் பண்ண நான் சொல்றேன் செந்தில் சுகா. செந்தில் ஆ, பேசலாம். ம், எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லயும் தமிழ் வந்து ஃபாரின் லாங்குவேஜா அப்ரூவ்டுங்க. ஆனா எல்லா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டும் அ அ அத ஏத்துக்குதா அப்படிங்கிறது அந்தந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ட பொறுத்ததுங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து டல்லாஸ் ஏரியாலைங்க. அதுல ஒரு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்ப நம்ம படிச்ச சர்டிஃபிகேட்டையே கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க தனியா கவுன்சிலர் கிட்ட பேசிட்டு ஏபிசிடின்னு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. நீங்க ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட பேசுனீங்கன்னா தான், அதர் இல்ல சர்டிஃபிகேட்ஸ அப்ரூவ் பண்ணிக்கிறாங்களா? அதாவது ஔவையார் பாடசாலையோ, ஏடிஏதோ அப்ரூவ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல
நீங்க தனியா எக்ஸாம் எழுத்தாதான் அத ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது கவுன்சிலர் கிட்ட தாங்க தெரியும். அது பெரிய விஷயம் இல்ல. நீங்க ம். இந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம குழந்தைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் இப்ப என்ன அட்வான்டேஜ் கவுன்சிலர் கிட்ட பேசி ஸ்கூல் மூலமா எடுத்தோம்னா, நம்மளோட கிரெடிட் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்லயே ஆட் ஆயிருங்க. அவங்க ஓகே. ஹை ஸ்கூல்லயோ, மிடில் ஸ்கூல்லயோ எப்ப எடுக்குறாங்களோ, அப்ப வந்து அந்த சர்டிஃபிகேட்ல அந்த கிரெடிட் உள்ள போய்க்கும். அப்படி ஓ! இல்லாட்டி இது வந்து அப்ப நம்ம வெளி சர்டிஃபிகேட்ட தான் வச்சிருப்போம். அந்த மாரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க. அப்போ நேரடியா ஸோ கவுன்சிலர் கிட்ட பேசினா தான் இதுக்கு என்ன பண்றதுன்றது தெரியும்ன்றீங்க. ஆமாங்க. ஒரு சில கவுன்சிலர் வந்து நீங்க வெளி சர்டிஃபிகேட் இப்ப ஔவையார் பாடசாலை டிகிரிவே எடுத்துக்கிட்டு, சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு கிரெடிட் குடுக்கலாம். ம். இல்லாட்டி நீங்க சர்டிஃபிகேட் வந்து பண்ண மாட்டோம். பட் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு எக்ஸாம் இருக்கு. அதர் தேன் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் இருக்குது. அது வந்து ஓகே. நீங்க ஸ்கூல் மூலமா எடுத்தீங்கன்னா, அது ரூ. 32 ரூ. 50 சம்திங் ஒரு சர்டிஃபிகேஷன். ஸ்கூல்ல அப்ளை பண்ணாங்க. அதுக்கு ஒரு விண்டோ இருக்கு. 4 ஸ்லாட் இருக்கும். ஒவ்வொரு டெர்ம்க்கும் ஒரு ஒரு விண்டோ வச்சிருப்பாங்க. நீங்க ஓகே. கவுன்சிலர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்க குழந்தைக்காக ஓகே நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு, அவங்க அப்ளை பண்ணலாம். பண்ணிட்டு ஓகே. அப்புறம் உங்களுக்கு இந்த மார்ச்லயோ ஒவ்வொரு ஒவ்வொரு டெர்ம்லயும் ஒவ்வொரு விண்டோ இருக்குங்க. இந்த டேட்ல நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ம். லெவல் 1, 2ன்னு இருக்கும். அந்த ஓகே. லெவல் 1 முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட். லெவல் 2 முடிச்சீங்கன்னா 4 பாயிண்ட் அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. ஸோ சரி. நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா, நீங்க ஸ்கூல ரீச் அவுட் பண்ணணும். கவுன்சிலர் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அதே ம். மாரி தான் தமிழ் மாரியே தெலுங்கும், அ இங்க ம். அந்தந்த கம்யூனிட்டில அந்தந்த மக்கள் போய் பேசிட்டு ஸ்கூல்ல வந்து அப்ரூவல் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு சில ஓகே. இதுல நம்ம போய் கேட்க முடியாது. தெலுங்குக்கு வந்து நீங்க சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்னாவே பாயிண்ட் குடுத்துடுறேன்பாங்க. தமிழ் வந்து எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ம். புரியாது. அவங்க வந்து அந்த மாரி சிஸ்டம் அப்ரூவல் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பேசுனீங்கன்னா அத அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்குங்க. ஆமாங்க. நன்றிங்க. நன்றிங்க. ஆமாங்க செந்தில்பிரியா. என்னுடைய கமிட்டில இப்படிதான் இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் பெர்சனா இத இனிஷியேட்டிவ் எடுத்து இத நான் பண்ணுனேன். இப்போ எங்க கவுண்டில வந்து நம்மளுடைய ஔவையார் பாடசாலையுடைய சர்டிஃபிகேட் வந்து எனி ஸ்டூடண்ட்ஸ் கேன் கிளைம் இட். அது வந்து யாராவது ஒரு பேரண்ட் வந்து அந்த முன்னெடுப்ப அந்த கவுண்டில இருக்கிற ஒருத்தவங்க எடுக்கணும். கவுன்சிலர் தான் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும். ஏ டு இ வரைக்கும் ஒரு கவுன்சிலர் போட்டிருப்பாங்க. நேம் வந்து லாஸ்ட் நேம் அப்படிதான் எல்லாரையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ வந்து உங்க கவுன்சிலர் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட டைரக்டா போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு எனக்கு ஐ வாண்ட் கிரெடிட் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதை நீங்க ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா விச் இஸ் லைஃப் லாங் அந்த ஸ்கூல்ல சேர்ற எல்லா தமிழ் ஸ்கூல் பசங்களுக்கும் அது கிடைச்சிடும் ஆக்சுவலா. அது நம்ம கிட்ட தான் எல்லாரும் வந்து கேட்பாங்க. எப்படிங்க கிரெடிட் எப்படிங்க கிரெடிட் கிரெடிட் கிரெடிட்னு நம்மகிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. ம். பேரண்ட்ஸுக்கு நான் இதுதான் சொல்லுவேன். கோ அண்ட் டாக் டு யுவர் கவுன்சிலர் ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து இதை நான் ஏன் கிரெடிட்டா மாற்றணும் வாட் ஷுட் ஐ டூ. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கவுன்சிலர் இஸ் த ரைட் பர்சன். ஓகே உங்க சார். ஸ்கூல் நன்றி சார். கவுன்சிலர். சார். ஆமாங்க. வெண்பான்னு ஒருத்தங்க கை தூக்குனாங்க. பேசிட்டோங்களா? இல்லைங்க. சுதா கோபி வந்திருக்காங்க. வணக்கம் சுதா. நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா? சாரி. ஆக்சுவலி வெண்மான்றது என் பொண்ணு நேமுங்க. ஏதோ நேம் மாறி அதுல இருந்தனால அப்படியே வந்துருச்சு. நான் கார்த்திக். சரி. ஆக்சுவலி இவங்க சத்யா சொன்னாங்கல்ல, அந்த கிட்ஸோட ஸ்லைட் ஷோ. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. என்னோட பொண்ணு அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அந்த கிட்ஸுக்கு பிக்சர் குடுத்து, அவங்க அதான். பிக்சர் பண்ணி இது பண்ற தமிழ் தேனி. தமிழ் தேனி தமிழ் தானுங்க. தேனி 2. ஆமா, ஆமாங்க. ஆமாங்க வெண்பா. ம். அது வந்து பண்ணி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா, அது எப்படி பண்ணணும்? அவ நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓ! சிறப்புங்க. உங்க குழந்தை நேத்து கலந்துக்கிட்டாங்களாங்க? தமிழ் என் தேனி 2? பையன் அந்த நிலை 2ல இருந்தான். பொண்ணு 3ல இருந்தா. என் பையனால தான் சொல்லவே முடியல. பிக்சர் ஓ! பார்த்து சரிங்க. சரி. நாங்க ட்ரை பண்ணோம். அவளா வாலண்டியரா நான் பண்றேன். எனக்கு இது புடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா. அது எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்? ஆ, என்ன யாருக்கு கருத்து என்ன? அவங்க அதுதான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அது பண்றாங்க. எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. இல்லைங்க. நான் இதுல பிச்சின் பண்றேங்க. இதுன்னு இல்லைங்க. எனி ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட்டுக்குடைய கூகுள் டிரைவ் இருக்கு இல்லைங்களா? அதை போட்டுட்டு ஓப்பன் டு ஆல். உங்களால எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஓப்பன் டு ஆல் ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பப்ளிக்கா அந்த ஃபைல வச்சுட்டு ஓகே. உங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. உங்க கிளாஸ்ல இருக்கிற 7 பசங்களை வந்து
அதை ரீட் பண்ண சொல்லுங்க. அவங்க அதே லிங்கை நம்ம எல்லா இடத்துலையும் ப்ராம்ப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வந்து இப்போ நிலை 2 நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஹெட் மிஸ்ஸஸ் சொன்னீங்கன்னா, அவங்க எல்லா கிளாஸ்லயும் அதே எடுத்துட்டு போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பேஜ்ல அந்த லிங்கை போட்டு விட்டாங்கன்னா இட் வில் ரீச் தட். அதே சேம் ஓகே. சேம் ஓகே. கிரேட். ஏன்னா எல்லாருக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா சின்ன குழந்தைங்கன்றனால நம்ம வேர்ட்ஸ்ல ஆமா சொல்லி சொல்லி பழகிட்டு பிக்சர் வச்சு சொல்றப்ப தான் அவங்களுக்கு என்னன்றதே தெரியுது. ஆமா. அதனால ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டு ஒருத்தவங்க வாங்கி ஷேர் அண்ட் கோ. ஏன்னா இப்போ நீங்க கிரேட் 2 பண்றீங்க அப்படின்னா விச் இஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. கிளாஸ் யூஸ் ஓகே. பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹெட் மிஸ்ஸஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லா கிளாஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். இப்போ நிலை ஓகே. 2ல பாத்தீங்கன்னா ஒரு 8 வகுப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 8த்துலயே அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் ரீச் டு த ரைட் ஆடியன்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்க. சரிங்க ஆமா. மிஸ். அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆமா. ஓகே. ஷார்ட் அண்ட் சிம்பிள். தேங்க்யூங்க. அதான் நான் என்ன யோசிச்சேனாங்கய்யா, தமிழ் தேனி வந்து இப்ப ஃபெட்னா லெவலுக்கு போறதுனால, அந்த க க கேள்வித்தாள் ரொம்ப கடினமா இருந்துச்சுங்கய்யா. நம்ம அடுத்த வருடம் வந்து நம்ம குழந்தைங்கள ஃபெட்னாக்கு தயார் பண்றோம்னா, இப்போ அவங்க அந்த பொண்ணு ரெடி பண்றதாகட்டும், நம்ம மாணவர்கள் பண்ணாங்கன்னா, நம்ம வெப்சைட்லயே அவேர் பாடசாலை தளத்திலேயே வந்து தமிழ் தேனின்னு போட்டுங்க. 2024, 25 ஃபெட்னா கேள்விகள்னு போட்டுடலாங்க வயது வாரியா. ஏன்னா பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அது சரியான தளம் தான் இல்லைன்னு தோணுதுங்க. நம்ம இந்த வருடம் ஆரம்பிச்சிடலாங்க ஒரு டீம் போட்டு தமிழ் சிறப்பு தேனிக்குன்னு. சிறப்பு சிறப்பு. தனித்தனிக்கு ஒரு குரூப் சரி. டிஸ்கஸ் பண்ணலாம். அதுலயும் நிறைய சரிங்க. ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் ம். ஆகுறவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பா பிரைமரி குரூப்பா வச்சு அவங்க கூட எல்லாரையும் காம்படேட் பண்ண வைக்கிற மாதிரி வச்சு கூட கொண்டு போகலாம். நிச்சயமாங்கய்யா. அதான் நான் நெனச்சேன். ஒரு பெற்றோர் ரொம்ப "ஏங்க இப்படி இருக்கேன்னு?" கேட்டப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து இத மாதாந்திர அதாவது பரிசு தர கூட்டமாவே இல்லைனா கூட மாதாந்திர மீட்டிங் அந்த மாரி போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விட்டோம்னா, அவங்க விளையாண்டுருப்பாங்க. எப்படி நம்ம இது விளையாண்டோம் இல்லைங்களா? தமிழோடு விளையாடு, கஹூட்ல விளையாண்டோம் இல்லைங்களா? அந்த மாரி ஒண்ணு ஆரம்பிச்சுடலாமான்னு யோசிச்சேன். ஏன்னா, அவ்ளோ ஆர்வமா இருக்கும் குழந்தைங்க. நல்லா இருந்துச்சு அது நேத்து அத பாத்துட்டு. ஆமா நிச்சயமா ஆமா மேம். என் பையன் கூட அந்த வார்த்தைகள்லாம் நான் இங்கிலீஷ்ல சொல்லி அவன் தமிழ்ல சொல்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவனே கேட்டான், எனக்கு வாசிக்க தெரியலன்னு இங்கிலீஷ்ல சொல்லுமா, நான் தமிழ்ல உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல சொன்னான் பயிற்சி போது. ஆனா நிச்சயமாங்க. பரவாயில்ல, ஏமா ஆ. எனக்கு மட்டும் கொஞ்சமா கொடுத்திருக்காங்க, அக்காவுக்கு நிறைய கொடுத்திருக்காங்கன்னு கேட்டான். ஏன்னா வார்த்தைகள் ஆமாங்க. தான் அதிகமா இருந்தது. ஆமாங்க. அதான் எனக்கும் வந்து ஏன்னா ஆர்வமா இருக்காங்க. நம்ம தான் குடுக்க முடியலங்கிறப்ப இன்னும் வருத்தமா இருக்கு. நான் என் பையன் கூட பார்த்தீங்கன்னா, டிவி ஸ்க்ரீன்ல எல்லாமே இந்த மாரி விளையாட்டுகள் தான் அதிகமான விளையாட்டுக்கள விளையாண்டோம். அப்ப அதனால நான் குடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம தான் லேக் ஆகுறோம். நம்ம ஆமா, வாங்க கார்ட்டூன் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, இதுக்கு ம். தமிழ்ல இதுதானேம்மா கரெக்ட், இல்ல இதுக்கு என்ன வரும்னு கேட்பான் சில நேரத்துல. பாருங்களேன். இப்ப அவங்க ஆசையா ஏன்னா இருக்காங்க. நம்மளோட சரிங்க. புக்ல வந்து கம்மியா இருக்கிறதுனால அவன் அப்படி கேட்பான். நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் என் பொண்ணு கூட பண்ணுவானா, நான் பண்ண சொல்றேன். நிச்சயமாங்க. நீங்க ஆசிரியர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அவங்க வந்து தலைமை ஆசிரியர் தொடர்பு கொள்ளட்டும். நம்ம இதுக்குன்னு ஒரு டீம் சீக்கிரம் ஃபார்ம் பண்ணீங்க. ஏன்னா, ஃபெட்னாக்கு வந்தப்ப நேத்து தான் எனக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் புரிஞ்சுது. ஏன்னா, நம்ம ஃபெட்னா ஸ்டாண்டர்டுக்கு போம்போது குழந்தைங்க வந்து லேக் ஆகுறாங்க இல்லைங்களா? அவங்க பாவமா இருந்துச்சு. அதனால நம்ம அடுத்த வருடத்துக்கு இப்ப இருந்து தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கூட பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா வாலண்டியர்ஸ் வந்தீங்கன்னா, இதுக்கு தனியா ஒரு குழு அமைச்சு நம்ம அவங்களோட டிவி ஸ்கிரீன் டைம் குறைக்கிற மாரி இது மாரி பண்ணலாங்க நம்ம. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதுங்களாங்க? வணக்கம் மேம். என்னோட பேர் வினோதினி. தமிழ் தேனிக்காக வந்து என்னோட பையனையும் வந்து நான் தயார்படுத்தும்போது, பிக்சர்ஸ் இருந்தால் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்ட வந்து நான் பிக்சர் எடுத்து வச்சு அவனுக்கு வந்து டீச் பண்ணேன் மேம். அந்த பிபிடி எல்லாமே வந்து வச்சுருக்கேன் நான். அவனுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக படித்தான். ஒரு 200 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக படித்தான். ஸோ என்னால் எவ்வளோ வந்து பிக்சர்ஸ் எடுத்து வச்சு அவனுக்கு டீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பிக்சர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக பிபிடியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாமே படிச்சிட்டான். நான் என்ன டீச் பண்ணனோ அதுலேருந்து வந்த வேர்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அவனை அதுக்கு தாண்டி ஒரு 4-5 வேர்ட்ஸ் வந்தது. அது அவனால் பண்ண முடியல. அப்போ தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதான் நான் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக படிச்சிருவோம், ஃபுல் பிக்சரும் வச்சு ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணிட்டேன் மேம். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா குடுங்க. ரொம்ப 200 வார்த்தைங்கள்ல பெரிய விஷயங்க. அப்ப வினோதினி நீங்க வாங்க லீட் பண்ணுங்க இந்த டீம. என்ன தெரியுங்களா? எனக்கு நேத்து அந்த காம்படிஷன் நடத்தும்போது, அந்த குழந்தைகளோட எனக்கு தான் பயங்கர வலியா இருந்துச்சு. ஏன்னா ஆசையா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியலன்னோனே, அவங்க படாத பாடு பட்டாங்க பாருங்க. ரியலி எனக்கு இன்னுமே அந்த பெயின் இருக்கு. நிச்சயமா பண்ணலாங்க.
நான் அதான் பெற்றோர்கள்கிட்டயும் சொன்னேன். பெற்றோர்களும் வருத்தப்பட்டாங்க. சொன்னேன், இந்த போட்டி வந்து பரிசுக்காக முதல் கிடையாது. அந்த குழந்தைங்களோட ஆர்வத்த தூண்டுறதுக்கு நம்ம தூண்டிட்டோம். இனி வந்து நம்ம மாதம் மாதம் கூட இது கண்டக்ட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம சரண்யா வந்து முழுக்க முழுக்க தமிழோடு விளையாடு அவ்ளோ ஆர்வம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம வந்து நிறையவே எனக்கு கிளப் ஆரம்பிக்கணும். இப்ப பள்ளிகள்ல ஆரம்பிக்கணும்னா கிளப் ஆசைங்க. நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் தான் இருக்கு. 200 வார்த்தைகள்லாம் ஈஸியா படிச்சுருவாங்க. இப்ப அந்த 1200 வார்த்தைகள் வந்து கண்டிப்பா பாசிபிளே கிடையாது இல்லீங்களா? அதனால நிச்சயமா பண்ணலாங்க. ப்ளீஸ் ஜாயின். நீங்க வேணா அந்த டீம லீட் பண்றதுனா பண்ணுங்க. 4, 5 ஆசிரியர்கள் நீங்க கூட போட்டுட்டு, நம்ம அந்த குழந்தைகள கூப்பிட்டுக்கலாங்க. இந்த 10 வயது மாணவர்கள்லாம் அழகா பிபிடிலாம் பெரிய வேலையே இல்ல அவங்களுக்கு இல்லீங்களா? அந்த மாரி குடுத்துட்டு, அவங்களுக்கும் நம்ம ரிவார்ட்ஸ் குடுக்கலாம். நம்ம குறிக்கோள் என்னங்க, குழந்தைங்க தமிழ்ல பேசணும். பெற்றோர்கள் சொல்லுங்க. இப்ப எனக்கே நேத்து எஸ்கலேட்டருக்குலாம் மீனிங்கே தெரியல. அந்த குழந்தைங்க எனக்கு என்னத்தன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நானே திணறியிருப்பேன். அதனால நம்ம தாங்க. நம்ம இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குறிக்கோளே இதாங்க. இந்த பள்ளியோட குறிக்கோளே இதான். குழந்தைகளோட ஸ்க்ரீன் டைம் குறைச்சு தமிழ்ல பேச வைக்கணுங்கிறது. இப்ப பெற்றோர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிச்சயமாங்க. நன்றி. எங்களுக்கு தெரிவித்ததுக்கு நன்றி. டச்ல இருங்க நீங்க. சரிங்களா? சரண்யா என்ன சொல்லணுமாங்க சரண்யா? நேத்து நீங்களும் வந்து நடத்துனீங்கன்னு நெனைக்கிறேன். தமிழ் தேனி. பெரிய மாணவர்களுக்கு நடத்துனீங்களா? ஆமாங்க. இது நம்ம இது சொல்லிக் குடுக்குறோம். படங்கள வச்சு சொல்லிக் குடுக்குறோம். எல்லாம் நல்ல திட்டங்கள் தான். ஆனா, நம்ம இத ஒரு கற்பித்தலாவே நம்ம பார்க்குறோம். மொழி வந்து கற்பித்தலாவே கொண்டு போக வேண்டிய தேவையே இல்ல. நம்ம வந்து பழக்கத்துல கொண்டு வந்துட்டோம்னா. நம்ம என்னதான் படத்த காமிச்சு, என்னதான் சொல்லிக் குடுத்தாலும், நி நிஜ வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தமிழ்லயே வீட்ல பேசிட்டோம்னா, சாதாரண பொருள்கள தமிழ்லயே சொன்னோம்னா, ஆங்கிலம் கலக்காம பேசணும்னாலே, அதுவே உங்களுக்கு வாழ்க்கையிலேயே நிறைய ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. இப்ப 100 வார்த்தைகள் 100 சொற்கள சொல்லிக் குடுக்குறோம்னா, 100 சொற்கள் மட்டும் தான் தெரியுது. அதுக்கு மேல தெரியலைன்னா, தேர் இஸ் a லிமிட் ஹவ் மச் வி கேன் டீச் ரைட்? இருக்கிற எல்லா சொற்களையும் நம்ம வந்து சொல்லிக் குடுத்து கொண்டு வர முடியாது. ஆனா பழக்கத்துல கொண்டு வந்துட்டோம்னா, அவங்களுக்கே நம்ம பார்க்குற பொருள்களோட தமிழ் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா, தமிழ்லயே சொல்ல ஆரம்பிச்சோம்னா, வாழ்க்கையில ரொம்ப சுலபமா அத கொண்டு போயிரலாம். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அத சரியா பயன்படுத்திக்கணும். அதான் சொல்ல ம். அந்த மாத்தியோசி அந்த ஒரு சொல் அந்த வார்த்தைகள் அமைக்கிறது அந்த மாரிலாம் நம்ம கொஞ்சம் போட்டிகள் கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குங்க. என்னோட பொண்ணு பாருங்க 4 வயசு ஆச்சு. இந்த தடவ 2 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு, இப்ப அவ என்ன பார்த்து சொல்றா, "தமிழ்ல பேசு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே பிரமிப்பா இருக்குது. அமெரிக்கால இருக்க குழந்தைகளுக்கு நம்ம தான் பேசுறதில்ல. ஆங்கிலத்துல போய்க்கிறோம். சரிங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதுன்னா பகிர்ந்துக்கலாம். இல்லன்னா கூட்டத்தை முடிச்சுக்கலாம். ஆமாங்க. நேரம் முடிஞ்சு ரொம்ப சிறப்பான க அ இது நிறைய இந்த ஆர்வம் ரொம்ப ஊக்கம் தருது. அ நிறைய விளையாட்டுகள் நடத்தணும்னு தான் நான் நேத்து நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதுதான் தோணுச்சு. இந்த விளையாட்டுகள் நம்ம தொடர்ச்சியா நடத்தணும். விளையாட்டுக்கள் மூலியமா அந்த குழந்தைகளுக்கு அழகா கொண்டு போலாம். அந்த தமிழ் தேனியில வந்து அந்த சொல் விளையாட்டு, அந்த வார்த்தை விளையாட்டு ஒரு சொல்ல குடுத்து குறிப்புகள் குடுத்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுல ஒரு பையன் சொல்றான், "என்னைய அம்மா எல்லா இதுலயும் சேர்த்துனாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப புடிச்சிருக்கு. இது நான் விளையாடணும்னு நினைக்கிறேன். நான் பயிற்சி எடுத்து விளையாட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தான். தெரியல, தெரியுதுங்கிறத தாண்டி, இது அவங்களுக்கு ஆர்வத்த நெறையா குடுக்குது. நம்ம ஆர்வத்துக்கு தீனி போடுறது தான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஒரு சவால். அது நம்மளால முடியும். மனசு வச்சா முடியும். அம் ரொம்ப இதுக்கு தனியா முயற்சி செய்யாம நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பயன்பாடு கொண்டு வந்துட்டோம்னா, ரொம்ப எளிதா நம்ம செய்ய முடியும். அ குழந்தைகளுக்கு ஆர்வம் இல்லாம இல்ல. நம்ம அதுக்கான வாய்ப்புகள சரியா குடுக்க மாட்டேங்கிறது தான் என்னோட வருத்தமா இருந்தது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்வோம். சரிங்கய்யா. சரிங்க. நம்ம கூட்டத்த முடிச்சுக்கலாம். நேரம் தாண்டிருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் சார். அதேமாரி ஆ. ஆசிரியர்கள் வந்து இப்போ அ யாராவது வேலையில சேர்ந்திருந்தீங்கன்னா, நம்ம சுகதேவ ஐயா சொன்ன மாதிரி, அந்த ரெஸ்யூம்ல எழுதுற வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க பணியில சேர்ந்திருக்க ஆசிரியர்கள் யாராவது உங்களுடைய ரெஸ்யூமே வந்து அந்த கன்டென்ட்ட மட்டும் யாரும் ஷேர் பண்ண முடிஞ்சுதுன்னா, மத்த ஆசிரியர்களுக்கு அதுவும் உதவியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க அந்த கன்டென்ட்ட மட்டும் நீங்க வந்து மத்த ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பெரியநாயகி அவங்ககிட்ட குடுத்துருங்க. ஸோ தட் வி கேன் ஹேவ் இட் அஃபிஷியலி. பீப்பிள் கேன் கான்டாக்ட் பெரியநாயகி. நம்ம மனிதவள மேம்பாட்டுத்துறை HR லீட். ஸோ அவங்ககிட்ட குடுத்துட்டீங்கன்னா, நீங்க பொதுவுல போடுறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருந்தா கூட யூ கேன் ஷேர் வித் பெரியநாயகி. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப உதவி பண்ணீங்க.
வினோதினி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அவங்க ஒரு ஒரு குழந்தைக்கு இதுதான் நம்ம குறிக்கோளுங்க. ஒரு குழந்தைக்கு எல்லா பேரண்ட்ஸும் தனித்தனியா சொல்லித் தர்றோம். நம்ம இங்க சேர்ந்தோம்னா நம்ம குழந்தை நம்மளோட ஜெனரேஷனுக்கே போகுது. அதனாலதான் சோ நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த தமிழ் தேனிக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. சோ கான்டாக்ட் பண்ணுங்க எங்களை, சத்யா முதல்வரை எல்லாரையும் பண்ணுங்க. நம்ம மொத்தமா சேர்ந்து இதை ஒரு அழகா நிகழ்ச்சியா பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணி நம்மளோட அவையார் பாடசாலை யூடியூப் தளத்துலயும் கூட போடலாங்க. சோ ஒரு போட்டி வருதுன்னா குழந்தைகள் பிரஷர் இல்லாம ஒரு 200 வார்த்தைங்கன்னா படிச்சிருவாங்க. எனக்கே பாவமா இருந்துச்சு. 1200 வாய்ப்பே இல்ல. நன்றிங்க. உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருங்க. நம்ம இன்னும் குழந்தைகளுக்கு தமிழை அதிகமா புகுத்தலாம். நன்றி. சுகதேவ், மனமார்ந்த நன்றிகளுங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, வழிமுறைகள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். இணைந்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நம்ம பணி செய்வோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்ங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிலங்கய்யா. நன்றிங்க.